ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அருமையான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி வந்து நம்ம ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இன்னொரு ரசப்பொடி வந்து நம்ம ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுதான். ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ரசம் ரெடி பண்ணிடலாம். சுடு தண்ணி ஊற்றினா போதும், ரசம் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி வந்து ப்ரீமிக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இல்லை அவசரமாக காலையில் கிளம்புறவங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரசம் சட்டுன்னு வச்சிடலாம். சுடு தண்ணி காய வச்சு இதில் ஊற்றினா போதும், ரசம் ரெடி ஆகிடும். இது வந்து நல்ல கமன்னு இருக்கும். ரொம்ப ப்ரீமிக்ஸ் தானே நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நார்மலாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கமன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்துக்கு வந்து முக்கியமான அளவு வேணும். அந்த மாதிரி வந்து பக்காவாக கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையான ரசம் ரெடி ஆகிடும் சுடுதண்ணி வைக்கிற நேரத்தில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரச ப்ரீமிக்ஸுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குறோன்றதை முதல்ல பார்த்துடலாம். இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக யம்மியாக வரும். இப்போ வந்து நம்ம கரெக்டான பர்ஃபெக்டான அளவு கொடுத்துருக்குறோம். என்னென்ன எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த கப் அளவு வந்து நான் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி டம்ளர் உங்கள்கிட்ட இருக்கிற கப்பு எதனாலும் எடுத்துக்கங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து மிளகு சீரகமும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், காஞ்ச கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி பொடிங்க செய்யும்போது எல்லா பொடியுமே நான் வீட்டிலேயே அரைச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடியே கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு துணியில் போட்டு நல்லா ஆற வச்சுருவேன் ஃபேன் காற்றுல. அந்த மாதிரி ஆற வச்சுருக்கிறேன். ஈரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வறுத்துக்க வேண்டியது இருக்கும். இது நல்லா காஞ்சதுனால சட்டுன்னு வறுபட்டுரும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி 3-4 மாதம் கூட வச்சுருப்போம். அதால் வந்து அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாதுன்றதுனால நான் அப்படி ரெடி பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இதே கப் அளவில் நான் 2 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் 1 கப்பு, இது 2 கப்பு. பூண்டு வந்து பெரிய சைஸ் பூண்டு 3. எப்பவுமே வந்து ரசத்துக்கு பூண்டு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அருமையான ஃப்ளேவர், நமக்கு நல்ல கமன்னு வீசும் பக்கத்து வீட்டு வரையும். அதால் வந்து பூண்டு பெரிய பூண்டே வந்து நான் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் அப்பயே ரசம் கூட்டினாலுமே வந்து பூண்டு வந்து எக்ஸ்ட்ரா நல்லா தூக்கி போட்டிங்கன்னா நல்ல மணக்கும், தெருவெல்லாம் மணக்கும். அதால் வந்து பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கியே நீங்கள் எப்போவுமே ரசம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, முக்கியமாக பெருங்காயம். இந்த பெருங்காயம் வெந்தயம் இதெல்லாம் வந்து கரெக்டான நம்ம அளவு சேர்த்தோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நம்பர் வந்து நான் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நம்ம இதை காரம் எல்லாமே வந்து கரெக்டான பர்ஃபெக்ட் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியாக போட்டாலுமே வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் 20 வரமிளகா, ஒரு 2 லெமன் சைஸ் வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து ஒரு சிலர் இந்த ப்ரீமிக்ஸ் செய்யும்போது ரொம்ப குறைச்சலாக போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து வெறும் அந்த வாசனை மட்டும்தான் இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டோ அந்த ஒரு மாதிரி நல்லா அந்த சாதத்தில் ஊற்றி பிசையும் போது அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும். அதால் வந்து நல்ல பெரிய லெமன் சைஸ் வந்து 2 லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே மெஷர்மெண்ட் அளவு நம்ம காட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரசப்பொடி எப்படி பண்ண போகிறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சட்டியில் வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எந்த பாத்திரத்திலனாலும் வறுத்துங்க, நான் வந்து சட்டியில் வறுக்க போகிறேன் இன்றைக்கி. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து வறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கங்க. தனித்தனியாக வறுத்துக்கிட்டாலும் இன்னும் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து இது துவரம்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வருந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பாதி வருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஆட் பண்ணுறதோ இல்லை தனித்தனியாக வறுத்துக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அந்த கருகிற அளவுக்கு ரொம்ப வறுக்கக்கூடாது. ஏன்னா வந்து
ரசம் ஒரு மாதிரி தீஞ்ச வாடை மாதிரி இருக்கும். அதால் வந்து நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வறுத்துட்டேன். நல்லா பருப்பு வந்து சூடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் தனியா கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ தான் பிகினர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவே வறுத்துக்கிட்டாலே பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதுவும் டைம் வேரி ஆச்சுன்னா ஒன்று கருத்துரும், ஒன்று வறுக்காமல் இருக்கும். நீங்கள் தனித்தனியாகவே வறுத்துக்குங்க. இப்போ கூட பாருங்கள், நான் துவரம் பருப்பு முதல்ல போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தனியாவை ஆட் பண்ணேன் நான். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம். இருந்தாலும் பிகினர்ஸ் வந்து தனித்தனியாக வறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இது ரெண்டும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. நல்லா அந்த செவந்து லைட்டாக வரும் பாருங்கள், அந்த டைமில் நம்ம நிறுத்திடணும். ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிற மாதிரியே வந்து அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல 3-4 மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு குறையவே இருக்காது. நல்ல கல்யாண வீட்டு ரசம் மாதிரி பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது கைவிடாமல் எல்லா இடமும் இப்படி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கருத்துரும், ஒரு ஈவனாக வந்து வறுபடாது. அதால் வந்து நீங்கள் இப்போ தான் சமைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் சின்ன சின்ன தப்பு தான் நம்ம பண்ணுவோம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு பருப்பும் தனியாவும். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே வந்து கரெக்டாக அந்த கலர் மாறி இருக்குது. ரொம்பவும் செவக்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ இதில் நான் மிளகு போட்டுக்கிறேன். சீரகம் நமக்கு உடனே வறுபட்டுரும். மிளகு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 முறை அப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணோம்னா இது போட்டதும் சட்டுன்னு பொரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சீக்கிரம் வறுந்துடும். பாருங்கள், கொஞ்ச நேரம் வறுத்துடலாம். அதுக்காக ரொம்ப நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்ட வேணாம். இப்போ ஒரு 10 முறை வறுத்தாச்சு. இந்த டைமில் சீரகமும் சேர்த்துறேன் நான். இதோட வெந்தயமும் சேர்த்துடுறேன். இந்த சீரகம் வெந்தயம்லாம் வந்து ஒரே டைமில் வறுந்துடும். பாருங்கள், சீரகம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நல்லா கரெக்டான பதமாக வறுந்துருச்சு. இன்னும் அதிகமாக வச்சுருந்தோம்னா சீரகம் வந்து கருத்துரும். இப்போ வந்து இது எல்லாம் வறுந்துருச்சு. இதையும் கொட்டிக்கலாம். வெந்தயம் சீரகம் எல்லாமே பாருங்கள், எல்லாம் வந்து ஈவனாக வறுந்துருச்சு. வெந்தயமும் வறுந்துருச்சு. இப்போ நம்ம புளியை வறுத்துக்கலாம். வரமிளகா வந்து நம்ம கடைசியாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது நம்ம வானலியில் கொட்டும் போது காரம் ஒரு மாதிரி காரமாக ஆரம்பிச்சிரும். அதால் கடைசியாக கொட்டிடலாம். அதுக்கப்புறம் மீதி வறுக்கிறதுக்குள்ளே வந்து நமக்கு தொண்டெல்லாம் கறிக்க ஆரம்பிக்கும். புளியை இந்த நார் கொட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்டெப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து அந்த பச்சை வாசம் போகணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுனால அப்படியே சுடுதண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். அதால் நம்ம இந்த புளியை இப்படி வறுத்துக்கும் போது அந்த புளி வாசம் பச்சை வாசம் போயிடும். இப்போ வந்து புளி வறுந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஹீட் ஆயிடணும் இந்த புளி, இந்த பச்சை வாசம் போயிடும். அப்போ கடைசியாக வந்து நம்ம வரமிளகாவை வறுத்துடலாம். இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும். நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி ஒரு 3-4 மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதால் தான் வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தேகம் வந்து எல்லாருக்குமே வரும். எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது என்ன ஆகும்னா நாள் பட ஒரு சிக்கு வாடை வந்துடும். அதால் கண்டிப்பாக ட்ரையாக தான் நம்ம வறுக்கணும். இதிலே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா நல்லா அரைஞ்சிரும். இதையும் சேர்த்துட்றேன். வரமிளகா நல்லா வறுந்துருச்சு.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மிளகா, உப்பு, கருவேப்பிலை எல்லாம் வறுந்துருச்சு. உப்பு வந்து கருப்பாயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, நம்ம புளி வறுத்தோம் இல்லையா, அதால். பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்தாச்சு. இந்த பூண்டை வந்து நல்லா பல்லு பல்லாக பிரிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், பூண்டு வந்து அப்படியே முழுசாக போட்டு வறுத்துக்கலாம்ல பல்லு அப்படின்னு. அது வந்து நம்ம பல்லாக போடும்போது என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக நல்லா ஃபுல்லாக உள்ளே வந்து அந்த பச்சை வாசம் போகாது, வறுபடாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு சில வேலைங்க செஞ்சால் தான் வந்து கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெடாமையும் இருக்கும். கடைசி சொட்டு வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் கெடாமல். பூண்டு இந்த மாதிரி அரைச்சி நம்ம வறுக்கும்போது கீழே அடி ஒட்டும். அதால் என்ன பண்ணுறேன்னா நான் நான்ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடிகனமான பாத்திரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நான்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நம்ம சட்டியில் நார்மல் வானலியெல்லாம் பண்ணும்போது வந்து கீழே ஒட்டும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த பூண்டில் நம்ம ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம் ட்ரையாக. இப்பயே பாருங்கள், நான்ஸ்டிக்கே இருந்தாலுமே வந்து கீழே ஒட்டுது. நார்மல் பாத்திரம்னும் போது ரொம்ப ஒட்டும். என்னென்னா கொஞ்சம் சிரமப்பட்டு கீறி எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீழே ஒட்டுறதெல்லாம் வந்து சீக்கிரம் தீய ஆரம்பிக்கும். அப்போ ஈவனாக வந்து நம்ம வறுபடாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அடி கனமான பாத்திரம் வச்சு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக வறுத்துக்குங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே அடி ஒட்டுறதுனால. அதில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கட்டைக்கரண்டி வச்சு கொஞ்சம் இது பாருங்கள், நான்ஸ்டிக்லேயே எந்த அளவு கொட்டுது. பூண்டு வந்து கம்பல்சரியாக இஞ்சி பூண்டுலாம் வந்து நம்ம வறுக்கும்போது எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் அது அழகாக அப்படியே திரண்டு வரும். இந்த மாதிரி ட்ரையாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒட்டும். அதுக்கே பாருங்கள், கட்டைக்கரண்டி எடுத்துகிட்டு நான்ஸ்டிக்ன்றதுனால இதில் வறுத்தேன் நான். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எல்லாமே வந்து இப்போ வறுபட்டாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும், அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு பாருங்க ரொம்ப நல்லா ட்ரையா வறுந்துருச்சு. வறுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வைக்கவும் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதை ஒவ்வொன்றா வந்து கரெக்டான ப்ராசஸ்ல அரைக்கிறதும் வந்து நான் சொல்ற மாதிரி அரைங்க. அப்பதான் வந்து கரெக்டா வரும், பர்ஃபெக்டா. ஏன்னா வந்து புளியெல்லாம் வந்து கடைசியா அரைக்கணும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கறத. ஏன்னா வந்து பூண்டு இந்த புளியெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அரைக்கும் போது ஈரம் வந்து அதுல இருக்காது. ஆனா வந்து மற்ற பருப்போடு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி அரைக்கும் போது ஈரமா வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் அரைச்சிருக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க நல்லா வந்து நான் ஃபைனா அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்க கொரப்பாவும் அரைச்சிக்கலாம். நான் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பேட்ச் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேட்ச் வந்து முக்கியமாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ ஒரு பேட்ச் அரைச்சாச்சு. மிளகா எல்லாமே வந்து இதில் போட்டுட்டேன். மிளகாலாம் போட்டதுனால நான் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து மீதி இருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொரப்பாக முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். வந்து செகண்ட் பேட்ச் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இதோட நம்ம புளி, இந்த பூண்டு புளிலாம் வந்து இந்த ரெண்டாவது பேட்ச் அரைக்கிறதுல இந்த மாதிரி பருப்பில் கொஞ்சம் போட்டு அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா அரைப்படும். ஏன்னா வந்து அந்த இந்த மாதிரி புளி ஈரப்பதமாக இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஃபைனாக அரைஞ்சி வராது. அதால் கொஞ்சம் பருப்போட முதல்ல பருப்பு அரைச்சிடணும். பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தாலும் புளி சரியாக அறுபடாது, பருப்பும் அறுபடாது. அதால் முதல்ல பருப்புலாம் நல்லா அரைச்சிட்டு புளி சேர்த்துருக்குறேன். இதிலேயே வந்து இந்த பூண்டும் சேர்த்துடலாம். பூண்டு பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆயிருச்சு. இதை இப்போ ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள்
ஒரு 2 சுற்று சுற்றுருவோம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அரைச்சிடலாம். இதோட நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இந்த வெந்தயம் பெருங்காயம்லாம் வந்து ரசத்துக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக சேர்க்கணும். இப்போ இதை நல்லா இன்னும் பாருங்கள், புளி பூண்டு எல்லாமே அந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறப்பாக அரைக்கும். கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இந்த புளி பூண்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ஆகாது. நம்ம வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதையும் வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல பதமாக வந்துடும். இப்போ இதையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ரசம் பொடி ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. முன்னாடியே நம்ம புளி அரைக்கும் போது உங்களுக்கு ஈரப்பதமாக குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எல்லா பொடியும் கலக்கும்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரே ஈவனாக கலந்தாச்சு. அருமையாக கலர்ஃபுல்லாக நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொடி ரெடி பண்ணிட்டீங்க, தாளிப்பு எப்படி போடுவீங்க நீங்கள் சொல்கிறது நல்லா கேட்குது. நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து நம்ம இதுலேயும் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் வந்து இதில் சேர்க்காதீங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 3-4 மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா கம்பல்சரியாக எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்த்தா சிக்கு வாடை வந்துடும், பொடி நல்லா இருக்காது, ரொம்ப நாளுக்கே வராது. இல்லை நாங்கள் ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிறோன்னா தாராளமாக எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் கடைசியாக அந்த தாளிப்பு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தாளிப்பு போட்டுக்குங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட போகிறோம், ட்ரையாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை கண்டிப்பாக இந்த தாளிப்பில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. சப்போஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றலை, நம்ம அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ட்ரையான தாளிப்பு தான். கடுகு சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. ஏன்னா வந்து மிளகாவும் வறுபடணும். சீரகம் கடுகுலாம் சட்டுன்னு வருந்துடும், அதால் மிளகாவும் முதல்ல சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இது 4மே சேர்த்து நம்ம இப்போ ட்ரையாக வறுத்துக்கலாம். அந்த கடுகு சீரகம் பொரிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை நிறுத்திட்டு அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு சீரகம்லாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருத்துருச்சுனாலும் கடுகு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த கடுகு வந்து நல்லா அந்த வெள்ளையாக மாறிடும் வருந்துருச்சுன்னா. நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தாளிப்பை இந்த பொடியில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நல்லா ஈவனாக இந்த பொடியில் கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தாளிப்புலாம் போட்டாச்சு. மிளகா கருவேப்பிலை இந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குறைச்சலாக சேர்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கும் ஒரு 2 மிளகானாலும் வரணும். நம்ம தாளிப்பு அதுக்கப்புறம் நம்ம போட மாட்டோம் ப்ரீமிக்ஸ்ன்றதுனால. அதால் வந்து மிளகா கருவேப்பிலெல்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மொத்தமாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுக்கும்போது 1 மிளகா 2 மிளகானாலும் நம்ம ரசத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மிளகா சின்னதாக கிள்ளி போட்டுக்கிட்டோம் பாருங்கள். நம்ம பெருசான்றதை விட இந்த மாதிரி கிள்ளி போடும்போது ஈவனாக எல்லா பொடிக்குமே வந்து ஒரு 2 பீஸ் 1 பீஸ் வரும். கருவேப்பிலையும் கண்டிப்பாக நமக்கு நிறைய போட்டால் தான். ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கிறோம். இதில் நமக்கு மிஸ் ஆனாலும் தாளிப்பில் மிஸ் ஆனாலும் நமக்கு இந்த பொடியில் வந்து கருவேப்பிலை இருக்கும். அதால் அந்த ஸ்மெல்லு எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஸ்மெல்லுமே நல்லாவே வரும். இதில் ப்ரீமிக்ஸ் தானே நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம இப்போ அரைச்சி வச்சது வந்து 2-3 மாதம் வரையும் நமக்கு வரும். ரசம் வந்து அடிக்கடி செய்கிறவங்களுக்கு 2 மாதம்னாலும் கண்டிப்பாக நம்ம போட்ட அளவுக்கு வரும்.
இப்போ இந்த மாதிரி பாட்டில்லையோ ஜாடிலையோ நல்லா நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. போட்டுட்டு வெளியும் வைக்கலாம். இதில் கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. வெளியும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்லை 2 மாதம் 3 மாதம் நாங்கள் வச்சுருக்குறோன்னீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே இருந்தாலும் கண்டிப்பாக கெடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பாருங்கள், இந்த தாளிப்பும் எல்லாமே நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்தாலும் மிளகா இந்த கருவேப்பிலை எல்லாமே வரணும் அந்த 2 ஸ்பூனில். அதுக்காக தான் நம்ம அவ்வளோ சாமான்கள் போட்டு நம்ம தாளிப்பு போட்டோம். இப்போ இதை வச்சு அட்டகாசமாக குயிக்காக சட்டுன்னு சுடுதண்ணி காய வைக்கிற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் இப்போ செஞ்சிடலாம் வாங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சூப்பரான ரசம், நல்ல கமன்னு கல்யாண வீட்டு ரசம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ப்ரீமிக்ஸ் வச்சு அவ்வளோ குயிக்காக சுடுதண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி கொதிக்க வச்சா போதும், ரசம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சட்டுன்னு பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூனு நம்ம வீட்டுக்கு ரசம் செஞ்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரசம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரசம் ப்ரீமிக்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தாளிப்புக்காக இந்த கருவேப்பிலை வரமிளகா அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வரையும் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி பபுள் வர மாதிரி காய வச்சுக்குங்க. இப்போ இதில் இந்த தண்ணி ஊற்றினா போதும், ரசம் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்ல நம்ம நார்மலாக ரசம் எப்படி வைப்போமோ அதே அளவுக்கு அந்த ரசப்பொடியும் நமக்கு ஈவனாக வருது பாருங்கள். நல்ல அந்த மஞ்சத்தூள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாகவே வந்திருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்படியே பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ என்னென்னா வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நமக்கு சப்போஸ் தக்காளி ரசம் பிடிக்கும்னா இந்த மாதிரி பொடியை தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. என்னடா தக்காளி பச்சை வாசம் வருமே அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி வந்து நல்லா காய வச்சு தான் நம்ம ஊற்றிருக்கிறோம். இந்த சூடில் வந்து இதை போட்டுட்டு கொத்தமல்லி கழுவி அதில் அப்படி சேர்த்துருங்க. நம்ம வச்ச ரசமே சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பர் எம்மையாக ரசம் மாறிடும். கண்டிப்பாக வந்து இந்த ரசம் பேச்சுலருக்கோ இல்லை வந்து தனியாக சின்ன பசங்க ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கு, இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க வந்து காலையில் தடபுடலாக சமைச்சிட்டு தான் ஓடுவோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரச ப்ரீமிக்ஸ் பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நார்மலாக நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் ஆகட்டும் எல்லாமே வந்து வாசனை வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு இங்கே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோ கமன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனையும். இப்போ பாருங்கள், இப்போ சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, 5 மினிட்ஸ் கூட இது தேவைப்படாது. அந்த சுடுதண்ணி காய வைக்கிற நேரம் தான் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதில் வேணும்னா கருவேப்பிலை வாசனை பிடிக்கிறவங்க வேணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அழகாக நம்ம சமைக்கும் போது இப்படி ரெடி பண்ணி மூடி கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள். நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளவே அப்படி திறந்தீங்கன்னா கம்மன்னு அடிக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா, பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பேச்சுலருக்காகட்டும், ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும், தடபுடலாக காலையில் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறவங்க கூட என்ன ஃப்ரெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கூட வந்து பசங்களை 2-3 பேர் கிளப்புறது, அவர் ஆஃபீஸ் கிளம்பும்போது வந்து தடபுடலாக தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டக்குன்னு சுடுதண்ணி வச்சோமா, கொஞ்சம் ஊற்றுறோமா, அப்படியே கப்புன்னு பாக்ஸில் கட்டி அனுப்பிச்சோமா அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுன்னா உடனே ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.